பிள்ளையாருக்கு அமோகமா அர்ச்சனை பண்ணுங்க. பேஷா செஞ்சுடுறேன். பண்ணிடுங்க. முத்தமாவும் நீங்க சேர்ந்து வந்திருக்கல, ஏதாவது விசேஷமோ? ஆமா, இல்ல. அர்ச்சனை உன் பேருக்கா முத்தம்மா பேருக்கா இல்ல ரெண்டு பேருக்கும் சேர்த்தா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி, இது வேற விஷயம். பிள்ளையாருக்கு அம்மா புதுக்கப்படி விஷயம் அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாங்க. அதோ அம்மா வந்துட்டாங்களே. ஏழு குருக்களையாட்ட என்ன சொல்லிட்டு இருக்க? அம்மா, நீங்க சொன்ன மாதிரி பிள்ளையாருக்கு அர்ச்சனை பண்ண சொல்லிட்டேன். என்ன குருக்களையா, வழக்கமா ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தானே அர்ச்சனை செய்ய வருவேன், இப்ப திடீர்னு வந்துட்டனேன்னு பாக்குறீங்களா? ஏன் மத்த நாள்ல நான் இங்க வரக்கூடாதா? என்னம்மா இப்படி கேட்டுட்டீங்க? இது உங்க கோவில். வீட்டுக்கு கடக்கால் போடுறப்ப கிடைச்ச விநாயகராச்சுன்னு வீட்டு காம்பவுண்டுக்குள்ளேயே கோயிலையும் கட்டி எவ்வளவோ செலவு செஞ்சிருக்கீங்க. இன்னைக்கு நான் வந்ததுல ஒரு விசேஷம் இருக்கு. பெங்களூர்ல படிக்கிற என் தம்பி பிள்ளைங்க 2 பேருக்கும் இன்னைக்கு பரீட்சை ஆரம்பம். அது மட்டும் இல்ல, என் தம்பி புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க போறான். அது விஷயமா பம்பாய் போயிருக்கான். அந்த பிசினஸ் நல்லபடியா நடக்கணும், வெற்றிகரமா முடியணும்னு விநாயகனை வேண்டிக்க வந்தேன். அப்படியா? ஓம் சுக்லாம் பிரதம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தாயேதி சர்வ விக்னோப சாந்தயே. நீ எத்தனை வருஷமா மிஸ்டர் தாமோதரன் கிட்ட வேலை செய்யற? 7 வருஷம் ஐயா. நீ? அவரோட ஒண்ணு கம்மி, 6. அவர் ரொம்ப நல்லவர் சார். ஒரு பாம்பு வந்தா கூட நான் பயந்துட்டேன், குடிச்சு கொண்டு போய் வெளில விட்டோடான்னு சொல்லுவாரு. அவர் மேல ஒரு குலக்குத்தம் வந்திருக்குண்டா, அது அடியாய சார், அக்ரோம் சார். டிரைவர், அவர் எங்கெங்க போவாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் அனாவசியமா வெளியே போக மாட்டாரு. ஆபீஸ் போவாரு, கோயிலுக்கு போவாரு. மத்தபடி வீட்டுல அம்மா குழந்தைங்க சவாரி தான். அவர் ஒரு உத்தமருங்க. ஐயா, அப்ப நான் உத்தரவு வாங்கிட்டேங்களா? ரொம்ப நன்றிங்க. இறந்தவருடைய பாடி மேல ஒரு ரோஜாப்பு கிடந்தது, அதை பத்தி உங்களால சொல்ல முடியுமா? ரோஜாப்பூ கிடந்தா கேள்விப்பட்டேன் சார். கொலை நடந்த இடத்துல யார் சார் ரோஜாப்பூ வைப்பாங்க? அதைத்தான் கேட்கிறேன். கொலை நடக்கிறதுக்கு முன்னாலேயோ இல்ல பின்னாலேயோ யாராவது போயிருக்கணும். அது யாரா இருக்குன்னு உங்களால சொல்ல முடியுமா? சார், நீங்க சொல்றது மாதிரியாவே யாராவது வேண்டியவங்க போயிருந்தா கூட கதறி அழுதுருப்பாங்க, இல்ல போலீஸுக்கு போன் பண்ணிருப்பாங்க. பரிச்சை எப்படி சார் வைக்க முடியும்? நீ யாருமா? பேரு முத்தமா சார். இந்த வீட்டுல வேலை செய்யுது. 5 வருஷமா. ரொம்ப தங்கமான பொண்ணு. என் கூட வேலை செய்யுது. நான் ஒண்ணு கேட்கல, நீ வாய மூடு. சக்கரையே இல்லையே. அவரை பத்தி ஏதாவது தெரியுமா? அதை எப்படிங்க என் வாயில சொல்றது? என் வாய் ரிப்பேரா? சும்மா இரியா. தடி பிடிச்சவெல்லாம் தண்டல்கார ஆகும்போது உண்மை எப்படிங்க வெளிவரும்? நான் கேட்கறது உங்க முதலாளிய பத்தி. அதுதாங்க சொல்றேன். நல்லவங்களுக்கு சோதனை வர நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என் கண்ணாலேயே பாக்குறேன். அவர் ரொம்ப நல்லவருங்க. அவரை ஜெயில பிடிச்சு போட்டு அக்கறம் பண்றவங்க குறிப்படவே மாட்டாங்க. அவங்க கை கால் விளங்காம ஒரு குளிஞ்சு போயிடுவாங்க. அவங்க குழந்தை குட்டிங்க நல்லாவே இருக்காது. அவங்க குடும்பம் நாசமா போயிடும். அது கெட்டது போ. இவ யார சொல்ற? சரி, அப்புறம் பேசிப்போம். இவர்தான் ஐயா கைக்கு வழங்க மாட்டினவரா? ஆமா முத்தமா. நாசமா போக. இங்கே வந்து கை நீட்டுறா? 5 நீட்டு. உண்மை இல்லையா? அவரேதான். இதுல வேற காப்பில வேற சக்கரை இல்லையா? இத புடி. இதுக்கு கூட்டு வைக்கத்தான். அப்பாடா. என்ன மக்கார் பண்ணது? எல்லாம் இறங்குங்க, வண்டி நவராது. என்னாச்சு? அடியில அருந்து தொங்குது. நட்டு கழண்டு போச்சு. உனக்கா? அரைஞ்சானா தலை வவுத்துக்குள்ள போயிடும். வண்டிக்குடா. இனிமே வண்டி தானா நவராது, தள்ளினா தான் நவரும். அம்மா, நீங்க கொஞ்சம் அங்க போய் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. வண்டியை ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன். சரி, நீங்க எல்லாரும் அழகப்பனுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நான் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். சரி சரி. ஏய், தள்ளுங்கடா, தள்ளுங்க. வாங்கடா. இங்கே போறேன்டா. அமிதாபச்சா
குடிச்ச வேலுச்சாமி? அது நன்னாரி போட்ட தண்ணி. தினமும் பாதி நேரத்துல குடிப்பேன், காலையில காலியாயிரும். அப்ப ஏன் சத்தம் இல்லாம போன? சத்தம் போட்டா அக்கம் பக்கத்துல எந்திரிச்சுக்குவாங்கல்ல, அதுக்குதான். அப்படியா? அப்ப நீ சத்தம் இல்லாம குடி, நாங்க சத்தம் இல்லாம போய் படுக்கிறோம். வாங்க. போயிட்டாங்க. வேலையை முடிக்கிறதா எங்க வேலை. ஆளு யாருன்னு சொல்லுங்க. இது அவனுடைய முகம், இது அவனுடைய அட்ரஸ். அவன் கையோடவோ காலோடவோ நாங்க வர்றோம். வாங்கப்பா, துப்பறிய சிங்கங்களா, எங்க அலையும் அலைஞ்சிட்டு வரீங்க? அலையிறதுல தான் துப்பு அடிச்சிட்டு வராதான்னு தேடிட்டு இருக்கோம். கிடைச்சதா? அது தொழில் ரகசியம். கிடைச்சா மனசுல இருக்கும், கிடைக்கலன்னா மண்டையில இருக்கும். அப்படின்னா திட்டத்துக்கு மேல திட்டம் உருவாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஓஹோ, அப்ப திட்டத்துக்கு மேல திட்டம் போட்டு உருட்டிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா ஆமா ஆமா. நீங்க எல்லாம் உருப்படாத கேசுங்க. துப்பறியறத விட்டுட்டு ஏதாவது புஸ்தகத்தை எடுத்து படிங்க. அதுல காக்கா கதை நரி கதை நிறைய இருக்கு. வேலுச்சாமி, வெட்டி பேச்ச குறைச்சிட்டு வேலையை பாரு. உருப்படியாதான் பதார்த்தமா உருவாகும். அப்போ எனக்கு சமைக்க தெரியாதுன்னு நினைச்சீங்களா? அப்போ எங்களுக்கு துப்பறிய தெரியாதுங்கிறீங்களா? நீங்க துப்புறீங்களோ துப்புலையோ, நான் சமைச்சு நிரூபிக்கிறேன். நாங்களும் படிச்சு நிரூபிப்போம். எங்க மருந்து கொண்டு சொல்லுங்க பாக்கலாம். உங்களால முடியுமாங்கிறத ஒத்துக்கிறேன். எங்க திறமைய இப்பவே இந்த இடத்துல நிரூபிச்சு காமிக்கணுமா? எங்க நிரூபிங்க பாக்கலாம். என்ன ஒரு மாதிரியா வரீங்க, அடிக்க வரீங்களா? டேய், வேலுச்சாமிய ஆராய்ச்சி பண்ணுங்கடா. இது என்ன டவல? இது வேட்டியில துண்டு. இது என்ன பூ? கனகாமரப்பூ. டேய், என்ன பண்றீங்க? உள்ளதை எடுத்துறாதீங்கடா. பாருங்க. என்னத்தை கவிட்டு போறாங்க? இந்த பசங்க வந்து சுத்திக்கிட்டு ஒரே குழப்புறாங்களே. நாங்க உன்னை பத்தி ஒரு பயங்கரமான உண்மையை சொல்ல போறோம். என்னப்பா? சொல்லட்டுமா? குழப்புறாங்க. நீ இன்னைக்கு நான் இன்னைக்கு நீ சிகப்பு. சிகப்பு? நீ இன்னைக்கு சிகப்பு கலர் எட்டி போட்டிருக்க. ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க? ஐயோ, என்ன எதாவது கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களோ? இப்ப மட்டும் என்ன கெட்டு போச்சு? இன்னைக்கு மட்டும் இல்ல, நீ என்னைக்கு எந்த கலர் ஜெட்டி போட்டு வந்தாலும் நாங்க சொல்லுவோம். சொல்லுவீங்க. ஜட்டி போட்டா தானே சொல்லுவீங்க. ஜட்டிய போடாம விட்டுட்டா? வாங்க வாங்க வாங்கிட்டா. பாவி பசங்க, அவங்க உங்களை எப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. அப்பாவுக்கு தான் விரோதிகள் இருக்காங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்போ உங்க மேலேயே கை வச்சுட்டாங்க. என்ன அடிச்சது மூலியமா எதிரி நம்ம பக்கத்திலே வந்துட்டு இருக்கான். கூடிய சீக்கிரம் எதிரிலேயே வந்துருவான்னு நினைக்கிறேன். கரெக்ட். கூடிய சீக்கிரம் எதிரி நம்ம கிட்ட மாட்டிக்குவோம். அங்கிள், உங்களை அடிச்சவங்க எதுக்காக அடிச்சாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அப்படின்னா தனிப்பட்ட விரோதமா, இல்ல பணத்துக்காகவா, இல்ல மிஸ்டர் ராஜகோபால் கொலை சம்பந்தமாவா? எதுன்னு என்னால நிச்சயமா சொல்ல முடியலையே. அப்போ அந்த தாக்குதல்ல நீங்க எதையுமே பறி கொடுக்கலையா? நல்லா யோசனை பண்ணி சொல்லுங்க. என் பர்ஸ் தான் எங்கேயோ விழுந்துருச்சு. நீங்க பத்திரமா பாதுகாத்து வச்சிருந்த பால் பாயிண்ட் பென், ஃபாரின் மேட், உங்க ஃப்ரெண்ட் பிரசன்ட் பண்ணது. அதையும் காணும் கணேஷ். எங்க போச்சுன்னே தெரியல. நான் எடுத்துட்டு போனா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் இல்ல. முதலாளிக்கு அடிபட்டு இருக்கும் போது இப்படி கண்ட இடத்துல அமுக்க கூடாதா? போய் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு வாங்க. ஆமா, அவர் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். நம்ம ஈவினிங் வந்து மீட் பண்ணலாம். வாங்க போலாம். போயிட்டு வாங்க, போயிட்டு வாங்க. ஆளு சொல்லக்கூடாது, முதல்ல அம்மான்னு சொல்லுங்க. சும்மா சொல்லக்கூடாது. உங்களை நெத்தியடி அடிச்சு தீத்துட்டு இருக்காங்க. பொட்ட பசங்க பின்னாடி வந்து அடிச்சிட்டானுங்க. பொம்பளை பசங்க அடிச்சாங்க. யோ கிண்டலா? கீதாக்கா, கணேஷ், நீயா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னப்பா சொல்ற? அன்னைக்கு சேகர் அங்கிள் கிட்ட ஒரு பால் பென்னை பத்தி பேசணும்ல? ஆமா, இது அந்த பால் பென். கொலை நடந்த பின்னாடி அந்த வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. கணேஷ், அவர் மேல உடனே சந்தேகத்தை கிளப்பி விடக் கூடாதுன்னு தான் இந்த பேனாவை நானே வச்சிருந்தேன். ஆனா அவர் இப்ப பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன்க்கா. உங்ககிட்ட வேற நெருங்கி பழகுறாரு.
இந்த நிலைமையில நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்? கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய். நாளைக்கு நேரடியா விசாரிப்போம். தம்பி, சாப்பாடு எப்படி இருந்தது? வெள்ளையா இருந்தது. அப்புறம் எது நல்லா இருந்தது? தண்ணி நல்லா இருந்ததுப்பா. அப்புறம் ஒரு தலைமுடி கூட இருந்தது. என்ன தம்பி கிண்டல் பண்றீங்க? 3 தடவை பரிமாறி இருக்க. ஏன் சாப்பிடக்கூடாதா? இல்ல, நீங்க 2 தடவை தான் சாப்பிடுங்க சித்தப்பா சொன்னாரு. அதை நம்பி நான் கொஞ்சம் தான் வெடிச்சேன். ஐயோ, அப்ப உனக்கு சாப்பாடு? ஐயே, நான் சமைக்கிறத நான் சாப்பிடுறதில்ல, வெளியில போய் தான் சாப்பிடுவேன். தம்பி, நான் வர வரைக்கும் கொஞ்சம் வீட்டை பாத்துக்கிறீங்களா? சரி, சந்தோஷமா போய் சாப்பிட்டு வா. பின்னாடி போனவன் முன்னாடி எப்படி வந்தான்? வாங்க வாங்க, கமன் ப்ளீஸ் கம், உட்காருங்க. ஆமா, மத்தவங்க எல்லாம் எங்க? அவங்கலாம் வரல, நாங்க 2 பேர் தான் வந்திருக்கோம். உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நானும் உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை பத்தி சொல்லணும். கொலைய பத்தி தானே? ஏய், எப்படி அவ்வளவு கரெக்டா சொன்ன? நான் துப்பறிஞ்சிட்டேன். அங்கிள், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ராஜகோபால் வீட்டுக்கு நாங்க துப்பறிய போனப்போ எனக்கு இந்த பேனா கிடைச்சது. இத பத்தி ஏற்கனவே நீங்க சென்டிமெண்ட்லா வேற பேசிருக்கீங்க. அதனால தான் அன்னைக்கு உங்களை பார்க்க வந்தப்போ இந்த பேனா பத்தி கேட்டேன். நீங்க மறைப்பிட்டீங்க. இதுல ஏதோ மர்மம் இருக்கு. இருக்கு, ஆனா நீ நினைக்கிற மாதிரி இல்ல கணேஷ். இத பாரு கணேஷ், நாமெல்லாம் முதல்ல சந்தித்த பிறகு நாமெல்லாம் பீச்சுக்கு போனோம். அதுக்கப்புறம் நீங்க நேத்து வீட்டுல டிராப் பண்ணீங்க. அப்போ ஒரு ஃபைல் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வர சொல்லி ஒரு ஸ்லிப் எழுதி வச்சிருந்தார் மிஸ்டர் ராஜகோபால். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்ன இந்த லெட்டர்? மிஸ்டர் சேகர், ஆடிட்டரிடம் சென்று நமது கம்பெனியின் பேலன்ஸ் ஷீட்டை பெற்றுக்கொண்டு இரவு 8:30 மணிக்கு என் வீட்டிற்கு வரவும். இப்படிக்கு ராஜகோபால். அந்த ஃபைல் எடுக்கிறதுக்காக அந்த ஆடிட்டர் வீட்டுக்கு போனேன். ஆடிட்டர் இருக்காரா? ஆடிட்டர் பாம்பே போயிருக்கார் சார். எப்போ வருவாரு? அவர் இடத்துக்கு எப்படி வருவாராங்க சார். சரி, நான் வரேன். ஹலோ, யார் பேசுறது? கோலாகாரம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜகோபால் வீட்டுல பாத்தியே, அதே முகமூடி. நீயா? ஆமா, போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டியா? இன்னும் கொடுக்கல. வெரி குட். என்ன யாரும் சந்தேகப்படவும் முடியாது, என்ன பிடிக்கவும் முடியாது. என்ன பத்தி மூச்சு விட்ட உன் மூச்சு நின்னோட ஜாக்கு. ஹலோ ஹலோ. அந்த முகமூடி கொலைக்காரனை எப்படியும் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு கொலைக்காரன் மிரட்டலுக்காக பயந்த ஒரு கோழன் கூட நீங்க நினைக்கலாம். இல்ல, அப்படி மறைச்சு வச்சிருந்தனால தான் இப்ப எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைச்சிருக்கு. எப்படி? நான் கீதாவோட பழகுறது அந்த கொலைகாரனுக்கு பிடிக்கலன்னு நினைக்கிறேன். அதனாலதான் என்ன ஆளை வச்சு அடிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணான். ஏன் அந்த கொலைகாரனை உங்களை அடிச்சிருக்கலாம் இல்லையா? ஒருவேளை நான் அவனை மடக்கி பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, அவன் என்கிட்ட மாட்டிக்குவான்ல. நீங்க சொல்றது நியாயமா தான் இருக்கு. கீதா கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நான் பார்த்ததை ரகசியமா வச்சிருந்தேன். அப்படி உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா இப்பவே போலீஸுக்கு. வேண்டாம், நான் உங்களை நம்புறேன். டேய் கணேஷ், இத பத்தி உன் அபிப்பிராயம் என்னடா? உங்க அபிப்பிராயம் கரெக்ட். போங்க போங்க, கொலைகாரன் நம்ம கிட்ட நெருங்கி வருவான். எதுக்கும் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அது வரைக்கும் நமக்குள்ள இது ரகசியமா இருக்கு.